வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டு பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுவை, காரைக்கால், மாகி, ஏனாமில் மொத்தமுள்ள 30 சட்டசபை தொகுதிகளுக்கு 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருந்தது. காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியது. நகர மற்றும் கிராமப்புறங்களில் திருவிழா போல வாக்காளர்கள் திரண்டு வந்து வாக்கை செலுத்தினர். மாநிலம் முழுவதும் வாக்குச்சாவடிகளில் 89.87% வாக்குகள் பதிவானது. தபால் ஓட்டுகள் 1.36% சேர்த்தால் 91.23% புதுவையில் வாக்குப்பதிவு உயர்ந்தது. இந்த வாக்குப்பதிவு புதுவை தேர்தல் வரலாற்றில் புதிய சாதனையாக கருதப்படுகிறது. வாக்குப்பதிவு முடிந்த பிறகு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் முகவர்கள் முன்னிலையில் வாக்குப்பதிவு எந்திரங்கள் சீல் வைக்கப்பட்டது. புதுவை வாக்குப்பதிவு எந்திரங்கள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் லாஸ்பேட்டில் உள்ள 3 வாக்கு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. காரைக்காலில் அரசு கல்லை கல்லூரிகளிலும், ஏனாமில் அரசு உயர்நிலைப் பள்ளியிலும், மாகியில் அரசு கல்லூரியிலும் உள்ள ஓட்டு எண்ணும் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரியில் நள்ளிரவு வரை வாக்குப்பதிவு எந்திரங்களை கொண்டு செல்லும் பணி நடைபெற்றது. ஓட்டு எண்ணும் மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பும் 24 மணி நேர சிசிடிவி கண்காணிப்பும் போடப்பட்டுள்ளது. உள்ளூர் போலீசாருடன் துணை ராணுவ படையினருடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். வருகின்ற மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுகிறது. புதுவையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு ஆன நிலையில் இம்முறை 91.23% வாக்குப்பதிவாகியுள்ளது. புதுவை வரலாற்றில் இது மிகப்பெரிய சாதனையாகும். யூனியன் பிரதேசமான புதுச்சேரியில் நேற்று வாக்குப்பதிவு நடைபெற்றது. 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்தது. என்டிஏ, இந்திய கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர் என 4 முனை போட்டி நிலவியது. புதுவையில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு ஆன நிலையில் இம்முறை 91.23% வாக்குப்பதிவாகியுள்ளது. புதுவை வரலாற்றில் இது மிகப்பெரிய சாதனையாகும். காலை 7 மணி முதலே வாக்குச்சாவடிகளில் நீண்ட வரிசையில் காத்திருந்த பொதுமக்கள் ஆர்வமோடு ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். எந்த தேர்தலிலும் இல்லாத அளவு வாக்குப்பதிவு நடைபெற்றிருப்பதால் அது ஆளுங்கட்சி, எதிர்க்கட்சி யாருக்கு சாதகம், யாருக்கு பாதகம், விஜயின் தாவேகா என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியுள்ளது. புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் காந்தி தனது வாக்கினை செலுத்திய பின் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சியை பிடிக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக இன்று வாக்குப்பதிவு நடைபெற்று வருகிறது. மக்கள் ஆர்வமோடு வாக்களித்து வருகின்றனர். இதனிடையே தேசிய ஜனநாயக கூட்டணியில் உருளையன்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் காந்தி தொகுதியில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளுக்கும் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இதன் பின்னர் பங்கூரில் அரசு ஆரம்ப பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடியில் தனது வாக்கினை செலுத்தி ஜனநாயக கடமையை ஆற்றினார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உருளையன்பேட்டை தொகுதியில் மக்கள் மாற்றத்தை விரும்பி ஆர்வமோடு வாக்களித்து வருவதாகவும், புதுச்சேரியில் 2 தொகுதிகளில் அதிமுக பெரும்பான்மையான வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்றார். மேலும் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். பாகூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் டோக்கன் விநியோகித்தவர்களை திமுகவினர் விரட்டி பிடிக்க முயன்றதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் நேற்று சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்குப்பதிவு நடைபெற்றது. அப்போது பாகூர் பகுதியில் வாக்காளர்களுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மளிகை பொருட்களுக்கான டோக்கன் விநியோகம் செய்து வருவதாக தகவல் வெளியானது. இதனையடுத்து அந்த பகுதியை சார்ந்த திமுக வேட்பாளரின் ஆதரவாளர்கள் டோக்கன் விநியோகித்தவர்களை விரட்டி பிடிக்க முயன்றுள்ளனர். அப்போது அவற்றை வீதிகளில் வீசி எறிந்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். இதனால் திமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்களிடையே ஏற்பட்ட வாக்குவாதம் கைகலப்பானதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இதனையடுத்து பாகூர் போலீசார் விரைந்து வந்து டோக்கனை கைப்பற்றி விசாரணை நடத்திய போது என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஆதரவாக கொடுக்கப்பட்டதும் தெரிய வந்தது. தொடர்ந்து பாகூர் பகுதியில் போலீசார் விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் பணியாற்றிய அரசு ஊழியர்களுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை அரசு துணை செயலர் முருகேசன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சட்டசபை தேர்தல் 9ஆம் தேதி தேர்தல் பணியிலும் வரும் மே 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை பணியிலும் ஈடுபடும் அரசு ஊழியர்கள் தேர்தல் நாளுக்கு அடுத்த நாளான 10ஆம் தேதியும்
ஓட்டு எண்ணிக்கை நாளுக்கு அடுத்த நாளான 5ஆம் தேதியும் விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. இவ்வாறாக அதில் கூறப்பட்டுள்ளது. உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் லாவண்யா வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். புதுச்சேரி மாநிலம் யூனியன் பிரதேசத்தில் நேற்று சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. இதில் உழவர்கரை தொகுதியில் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் லாவண்யா உழவர்கரை தொகுதியில் உள்ள போப் ஜான்பால் கல்லூரியில் அமைந்துள்ள 29ஆம் எண் வாக்குச்சாவடிக்கு வருகை தந்து வரிசையில் நின்று வாக்களித்து ஜனநாயக கடமையை ஆற்றினார். தொடர்ந்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய அவர், உழவர்கரை தொகுதி மக்கள் உற்சாகமாக வாக்களித்து தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். அனைவரும் 100% வாக்களிக்க வேண்டும் என்றும், சரியான நபரை தேர்ந்தெடுத்து பொதுமக்களின் குறைகளை போக்கும் வேட்பாளர்களை வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்க என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் தெரிவித்தார். உழவர்கரை தொகுதியில் எனது வெற்றி மிக சிறப்பாக உள்ளது என்றும் தெரிவித்தார். திருக்குனூரில் வாக்குப்பதிவின் போது பாஜக காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட வாக்குவாதம் மோதலாகி மாறியதை அடுத்து போலீசார் தடியடி நடத்தி இருதரப்பினரையும் கலைத்தனர். மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் போட்டியிடுகிறார். இங்கு காங்கிரஸ் வேட்பாளராக சட்டப்பேரவை முன்னாள் துணைத் தலைவர் TPR செல்வம் களத்தில் உள்ளார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் திருக்குனூர் அரசு மேல்நிலைப்பள்ளி வாக்குச்சாவடிகள் பாஜகவினர் அதிக அளவு திரண்டு இருந்ததாக கூறப்படுகிறது. அங்கு வந்த காங்கிரஸ் கட்சியினர், இங்கு ஏன் இவ்வளவு பேர் திரண்டு இருக்கிறீர்கள் என்று வாக்காளர் மட்டும்தான் இங்கு வர வேண்டும் என்றும் கூறியதாகவும் தெரிகிறது. இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு தாக்குதலில் ஈடுபட தொடங்கினர். இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் தலையிட்டு இரு தரப்பினரையும் தடியடி நடத்தி கலைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பதற்றம் ஏற்பட்டது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டனர். சர்க்கார் படப்பாணியில் சொந்த ஊரில் ஓட்டு போட சிங்கப்பூரிலிருந்து டாக்டர் ஒருவர் பறந்து வந்த சம்பவம் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. நடிகர் விஜய் நடித்து வெளியான சர்க்கார் திரைப்படத்தில் கதாநாயகன் விஜய் தனது வாக்கை செலுத்த வெளிநாட்டிலிருந்து பல லட்சம் ரூபாய் செலவு செய்து வாக்கு செலுத்த வருவார். ஒரு வாக்கின் மதிப்பு குறித்து அந்த திரைப்படத்தின் மைய கருத்தாக இருக்கும். அதேபோல புதுச்சேரி ஊசு தொகுதிக்குட்பட்ட கரசூர் மேட்டுத் தெருவை சார்ந்த டாக்டர் பிரதீப் குமார் என்பவர் சிங்கப்பூரில் டாக்டராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது வாக்கை செலுத்துவதற்கு விமானம் மூலமாக நேற்று முன்தினம் இரவு சென்னை வந்தார். பின்னர் புதுச்சேரி கரசூர் கிராமத்திற்கு வந்தவர் அங்குள்ள அரசு தொடக்கப் பள்ளியில் உள்ள 5ஆம் எண் வாக்குச்சாவடியில் தனது வாக்கை பதிவு செய்து ஜனநாயக கடமையாற்றினார். மீண்டும் அவர் இன்று இரவு சிங்கப்பூர் புறப்பட்டு செல்கிறார். அவர் தனது ஒரு வாக்கை செலுத்துவதற்கான விமான டிக்கெட் ரூபாய் 32,000 ஆகும். இந்த தேர்தலில் டாக்டர் பிரதீப் குமார் போன்ற நபர்கள் தனது வாக்கின் மதிப்பை உணர்ந்து வெளிநாடுகளிலிருந்து வந்து வாக்கு செலுத்தியதன் விளைவாக ஊசு தொகுதியில் 94.39% வாக்குப்பதிவு நடந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்லாட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருவதாகவும், நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் வெளியூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளருமான சிவா உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட இளங்கோ நகரில் உள்ள கூட்டுறவு சங்க கட்டிடத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகள் குடும்பத்துடன் வாக்களித்து வந்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஜனநாயக கடமையை நிறைவேற்றும் வகையில் மக்கள் 100% வாக்களிக்க வேண்டும். புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை நோக்கி நல்ல ஆட்சி அமைய வேண்டும் என்று மக்கள் திரண்டு வாக்களித்து வருகின்றனர். நிச்சயமாக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சியை அமைக்கும் என்றும், தமிழ்நாடு முதலமைச்சர் மேற்கொண்ட பிரசாரம் மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில அந்தஸ்து பெற வேண்டும் என்று திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பி வருகின்றனர். திமுக தலைவரும் அதை வலியுறுத்தி வருகிறார் என்று கூறினார். வாக்குப்பதிவை வீடியோ எடுத்து வெளியிட்ட தாவேகாவினர் மீது நடவடிக்கை எடுக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. புதுச்சேரி சட்டசபை தேர்தலில் வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் போன் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் மண்ணாடிப்பட்டு தொகுதிகள் வாக்குச்சாவடிக்குள் அத்துமீறி நுழைந்து மர்ம நபர் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரத்தில் தாமரை சின்னத்திற்கு வாக்களிப்பதையும் பின்னர் வேட்பாட் இயந்திரத்தில் சின்னம் தெரிவிப்பதையும் வீடியோ எடுத்து வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்துள்ளார். இதுகுறித்து தேர்தல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
அதேபோல தாவேகாவினர் அனுமதி மீறி வாக்குச்சாவடி மையத்திற்குள் மொபைல் போனை எடுத்து சென்று விசில் சின்னத்தில் வாக்களித்துவிட்டு அவற்றை சமூக வலைதளங்களில் பகிர்ந்து வருகின்றனர். இதுகுறித்தும் தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தி வருகிறது. புதுச்சேரி வாசவி பள்ளியில் மழலையர் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி வாசவி பண்பாட்டு பள்ளி சிபிஎஸ்இ பள்ளியில் 2025-26 ஆண்டிற்கான மழலையர் பட்டமளிப்பு விழா இனிதே நடைபெற்றது. விழாவிற்கு கல்வி உளவியாளர் மருத்துவர் புவனா வாசுதேவன் சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்தார். பள்ளி முதல்வர் மாரிமுத்து வரவேற்புரையாற்றினார். பள்ளியின் தலைமை ஆசிரியை சுஜாதா மழலையர் வகுப்பிற்கான ஆண்டிற்கை வாசித்தார். தொடர்ந்து சிறப்பு விருந்தினரால் மழலையர்களுக்கான பட்டமளிப்பு வழங்கப்பட்டது. தொடர்ச்சியாக பட்டமளிப்பு பாடல் இசைக்கப்பட்டது. மழலையர் பிரிவு மாணவர்கள் உரை நிகழ்த்தப்பட்டது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 3 நாட்கள் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் நடைபெற்றது. அரியூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் 3 நாட்கள் சர்வதேச மருத்துவ கருத்தரங்கம் கல்லூரியில் உள்ள சாய் அரங்கில் நடைபெற்றது. கல்விக் குழுமத்தின் தலைவர் ராமச்சந்திரன் வழிகாட்டுதலின்படி நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் முதன்மை இயக்க அதிகாரி டாக்டர் வித்யா தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிக்கு மருத்துவக் கல்லூரி இயக்குநர் டாக்டர் ரத்னசுவாமி வரவேற்று அனைவரையும் வாழ்த்தினார். இந்த மாநாட்டின் துவக்க விழாவில் சென்னை எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவக் கல்லூரி முன்னாள் துணைவேந்தர் டாக்டர் சுதாஷியன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். தேசிய மற்றும் தமிழ்நாட்டில் சிறந்து விளங்கும் முதன்மை மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களையும் கட்டுரைகளையும் பகிர்ந்தனர். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் தலைமை பேராசிரியர்கள், மருத்துவத்துறை மருத்துவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர். வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற ஏப்ரல் 11/4/2026 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்க உள்ளது. இவ்வாறாக திருத்தல அதிபர் ஆல்பர்ட் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேராயர் இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த வில்லியனூர் தூய லூர்தன்னை திருத்தலத்தின் அதிபரும் பங்கு தந்தையுமான ஆல்பர்ட், வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயம் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயங்களில் ஒன்றாகும். பிரான்சில் உள்ள லூர்து தேவாலயத்திற்கு பிறகு ஆசியாவில் கட்டப்பட்ட முதலாவது ஆலயமாகும். ஆசிய கண்டத்திலேயே தமிழர் பண்பாட்டின்படி ஆலயத்தின் எதிரே தமிழர் பண்பாட்டின்படி குளம் அமைந்திருப்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு. வில்லியனூர் தூய லூர்து அன்னை ஆலயத்தின் ஆண்டு திருவிழா ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டருக்கு பின்னர் 6வது நாளில் துவங்குவது வழக்கம். அதன்படி வில்லியனூர் தூய லூர்து அன்னை திருத்தலத்தின் 149வது ஆண்டு திருவிழா வருகின்ற ஏப்ரல் 11 சனிக்கிழமை கொடியேற்றத்துடன் துவங்குகிறது. அன்று காலை 5:30 மணிக்கு அருள்நீரை ஆலயத்தில் தஞ்சாவூர் மறைமாவட்ட ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து லூர்து அன்னையின் உருவம் தாங்கிய திருக்கொடி மாதா திருக்குளத்தை சுற்றி மேலதாளம் முழங்க பூமழை பொழிய ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு மேதகு ஆயர் சகாயராஜ் திருத்தல முற்றத்தில் உள்ள கொடிமரத்தில் கொடியேற்றுகிறார். ஏப்ரல் 11 இரவு 7:30 மணிக்கு திருத்தலத்தின் சார்பில் லூர்து அன்னைக்கு வைர கிரீடம் அணிவித்து தேர்பவனி நடக்க உள்ளது. தொடர்ந்து 18 வரை பங்கின் சார்பாக அதே வைர கிரீடம் சூட்டப்பட்டு தேர்பவனி நடைபெறும். திருவிழா நவநாட்களில் 9 நாளும் தினமும் காலை மற்றும் மாலை திருப்பலி, மறையுறை மற்றும் தேர்பவனி நடைபெற உள்ளது என்றார்.